ஒன் டைம் வாட்சபிள். நான் தலை ஃபேன் இல்லை, அதனால் எனக்கு பெருசாக தெரியல இது. ப்ரோ அவன் சர்க்கார் பஸ்ஸே கேவலமாக இருக்குன்னு சொன்னான் ப்ரோ. அவன் இது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவனெல்லாம் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணாதீங்க ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லா தான் ப்ரோ இருந்தது. ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறோன்னு எதிர்பார்க்குறீங்க? ஃபுல் ரேட்டிங் எல்லாமே ஸ்பான்சர் பண்ண வேண்டியதா? இது த்ரிஷாவோட டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. சாங்ஸ் அப்போலாம் வைப்பு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பங்கம்மா நல்லா தான். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு படம் என்ன படம் நல்லா நல்லா நடிச்சிருக்காப்புல. விஜயோட இதெல்லாம் நல்லா தான். ஸோ 3 மணி நேரம் படம் இல்லைண்ணா, அது ரொம்ப நேரம் போகிற மாதிரி தெரியுதா இல்லை டக்குன்னு போகிற மாதிரி? டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். படம் பார்க்கலாம், டக்கு டக்குன்னு போகுது. டக்கு டக்கு. விஜய் டான்ஸை பற்றி சொல்லுங்க, எப்படிக்கா இருக்கு? எப்பவுமே அவர் நல்லா தான் ஆடுவார். அவ்வளோ ஆனா மாதிரியே தெரிஞ்சா? இல்லை அப்படிலாம் எதுவும் தெரியல, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அப்பா விஜய் பிடிச்சிருந்தா இல்லை பையன் விஜய் பிடிச்சிருந்தா? ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கு. 2 பேரும் நல்லா இருக்கு. வில்லன் ரோலில் மோகன் சார் எப்படி ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. இப்போ தளபதி தவிர்த்து வேறு யாருக்கா நல்லா நடிச்சிருக்காங்க? பிரசாந்தும் நல்லா நடிச்சிருக்காரு. 3 பேரும் நல்லா தான். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தளபதி ஸ்னேகா காம்போ பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. அதை விட ஜோதிகாவோட இது த்ரிஷாவோட டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. கேமியா பண்ணுறது. ஓகே, நார்மல் வாட்ச், ஒன் டைம் வாட்சபிள். ஏன் ஒன் டைம் தான் வாட்சபிள் அப்படின்னு எது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காது நான் பார்க்குறது உங்களுக்கு? ட்ரெய்லர் மாதிரி ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் திஸ். ஓகே, ஐ ஆம் அ விஜய் ஃபேன், பட் எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே பார்க்க. ஓகே, ஒன் டைம். நிறைய பேர் கலக்கியிருக்காங்க. சிவகார்த்திகேயன், த்ரிஷா எல்லாரும் இருக்குது. பட் குட். த்ரிஷாஸ் பார்ட் வாஸ் வெரி குட். 2 தளபதி எந்த தளபதி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இளையதளபதி. மியூசிக் பற்றி சொல்லுங்கள். சரி, மியூசிக் மியூசிக் வாஸ் குட். ஆனால் மற்ற விஜய் படங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை, பட் குட். அவர் டான்ஸ் அண்ணன் ரசிக மாதிரி வந்து பார்க்கலாம். அவர் டான்ஸ் பற்றி டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் செம்மையா. சின்ன தளபதி பிடிச்சிருக்கு, பெரிய தளபதி பிடிச்சிருக்கு? இளைய தளபதி. இளைய தளபதி. ஸ்னேகா விஜய் காம்போ என்ன அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? தேங்க்யூ. சாங் எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. மூவி அமேசிங் மூவி. இது பார்ட் 2 வேறு வரும்னு நினைக்கிறேன். பாப்பா நெக்ஸ்ட் மூவி எப்படி இருக்குதுன்னு பாப்பா. இதுவே வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் மூவி பார்க்கலாம் ப்ரோ. அவர் இதுக்கப்புறம் படம் பெருசாக நடிக்க போகிறது இல்லைன்னு எல்லாரும் தெரியும். பார்ட் 2 வரதுனால கண்டிப்பாக நடிப்பாருன்றீங்க. நடிப்பார் ப்ரோ. கன்ஃபார்மாக நடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தது? இளைய தளபதியா இல்லை அப்பா தளபதியா? அப்பா தளபதி தான் ப்ரோ பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அப்பா தளபதி தான். ஸோ ஸ்னேகா தளபதி காம்போ எப்படி ப்ரோ? வேறு லெவல் ப்ரோ. வேறு லெவல். ஈவன் மியூசிக் வந்து ஸ்பாட் சாங்கில் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸாக போயிட்டு இருந்தது. இவர் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஐயா அப்படின்ற அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது கமெண்ட்ஸ். படத்தில் எப்படி இருந்தது? படத்தில் அமேசிங் ப்ரோ. வேறு லெவலு. அமேசிங் வேறு லெவல். ஓகே, எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க ப்ரோ படத்துக்கு? புரியல ப்ரோ. ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க 10க்கு? ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறோன்னு எதிர்பார்க்குறீங்க? ஃபுல் ரேட்டிங் எல்லாமே ஸ்பான்சர் பண்ண வேண்டியதா? இப்போ கேமியா ரோலில் எவ்வளோ பேர் வராங்கல்ல? ஓகே. ஸோ இவ்வளோ பேர் வர்றது இந்த படத்துக்கு ஒர்க்காக இருந்ததா இல்லை ஒர்த்து தான் ப்ரோ. ஒர்த்து தான் ப்ரோ. இது எல்லாத்துக்குமே செல்லக்குடி த்ரிஷா தான் ப்ரோ. அந்த இடத்துல கரெக்டான ஸ்பாட்டுக்கு வந்தா நோட் பண்ணிடுறீங்களா? அவன் வேற லெவல் ப்ரோ. அவளுக்காக என்னைக்குமே எல்லாருமே சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா சூப்பராக பார்க்கலாம் ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறான் பாருங்க ஃப்ரெண்டு. பங்கமாக இருக்கும் ப்ரோ. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போய் பார்க்கலாம். ஓடிடி டெலிகிராம்லாம் வேணாம் ப்ரோ. நல்லா இருக்காது. ரெக்கமெண்டட் அவள் தான் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பராக பார்க்கலாம் ப்ரோ. தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. 3 hours உங்களுக்கு எப்படி இல்லை? போனதே தெரில ப்ரோ. 3 மணி நேரம். நான் இப்போ தான் வந்தேன்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் சீன் மட்டும் விட்டேன் ப்ரோ. விசில் போடு. தளபதி பிடிச்சிருந்தா அப்பா தளபதி பிடிச்சிருந்தா? எனக்கு தளபதியே பிடிச்சிருக்குது ப்ரோ. அதுதான் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ எப்பவுமே. சாங் அப்போ சொல்லுங்க ப்ரோ. சாங்ஸ் அப்போ சாங்ஸ் அப்போலாம் வைப்பு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பங்கம்மா அவள் தான் ப்ரோ. படம் ஹிட் அடிச்சிருமா ப்ரோ? சூப்பராக வச்சிரும் ப்ரோ. கவலையாக வேணாம் ப்ரோ. யுவன் பிஜிஎம் சூப்பராக போட்டாங்க ப்ரோ. மங்காத்தா பிஜிஎம்லாம் சரியாக இருந்துச்சு ப்ரோ. அவள் தான் எல்லாம் வைப்பு எல்லாம் கத்துறானுங்க ப்ரோ. இவெல்லாம் தலை ஃபேன் போய் இவனே வந்து கத்துறான் பாருங்க. இவெல்லாம் தேட்டரியே போக மாட்டேன். இவனே வந்து கத்துறான் பார்த்து. தோனி கத்த மாட்டான். தலை பிஜியை போட்ட கூட ஏந்திரி கத்துறான். நாங்களாம் தளபதி ஃபேன் தான் ப்ரோ. ஆனால் தலையை பிடிக்கும். படம் செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது. அசிங்கமாக கேட்பேன் நல்லா சொல்லலாம். வந்து இங்கே வந்து பேச நல்லா எவன் சொல்லலாம் நல்லா வேண்ட்டு. சூப்பராக இருக்குது. அவன் இந்த வரேன் ப்ரோ. நான் சென்சார் பண்ணி நீங்கள் போட்டுருவீங்க. நான் இல்லைன்னா பச்சை வாயில் வந்து அவனை பார்த்தல எனக்கு ப்ரோ. அவன் சர்க்கார் பஸ்ஸே கேவலமாக இருக்குன்னு சொன்னான் ப்ரோ. அவன் இது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவனெல்லாம் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணாதீங்க ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. கன்ஃபார்ம் போய் பாருங்க. ஃபேன் சூப்பராக யார் வேணா போய் பார்க்கலாம் ப்ரோ. படத்தில் எந்த ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இல்லை, லாகிங்காக இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். புரியல. ஸ்லோவாக போகிற மாதிரிலாம் ஒன்றுமே தெரியல ப்ரோ. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. வந்தோம், தளபதியை பார்த்தோம், போனோம் ப்ரோ. வந்தோம், ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான். இதில் வேறு என்ன இருக்குது? நான் நேற்று போய் பார்த்தேன், இன்றைக்கும் போய் பார்த்தேன். சாங்ஸ் எல்லாமே தான் நல்லா இருக்குது. ஸ்பார்க் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக இருக்குது. விஷுவல்ஸாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அது அவ்வளோவா தளபதிக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு சாங். மற்ற சாங்கெல்லாம் மற்ற சாங்கை வேறு. அதில் சர்ப்ரைஸ் இருக்குது, நான் சொல்ல வேணாம்.
நீ போய் தேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. சார் மியூசிக் ஈவன் மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. லாஸ்ட்டாக ஒரு பிஜிஎம் ஒன்று வந்தது, தேட்டரை தெருக்கி விட்டாங்க. தெருக்கி விட்டாங்க ப்ரோ. கேப்டன் விஜயகாந்த் வந்தார். ஆக்சுவலாக ஏஐ தான் யூஸ் பண்ணாங்க, நல்லா இருந்தது. இல்லை ப்ரோ, எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா தான் ப்ரோ. தளபதி படம் இந்த மாதிரி இருக்குன்னு நல்லா பார்த்தீங்களா நீங்கள்? நல்லா தான் இருக்குது. இப்போ 2 தளபதியில் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அப்பா தளபதியா? அப்பா தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? படமே ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. 3 மணி நேரம் ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இல்லை ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு. கதை கிளம்புலாம் கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் தலை ரெஃபரன்ஸ் வரும்போது தேட்டர் எப்படி? அது நான் தலை ஃபேன் இல்லை, அதனால் எனக்கு பெருசாக தெரியல அது. தேட்டர் தெரிச்சுதா இல்லையா?